ஜூன் 17 என்னமோ அதிபருக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு தொலைபேசி உரையாடலில் அப்பவும் திருப்பி அவர் அதையே சொல்கிறார். சொல்லும்பொழுது நம்ம பிரதமர் அதை மறுத்துட்டு தான் ஒரு செய்தியை வெளியிட்டுச்சு நியூயார்க் டைம்ஸ். இது 2025 ஜூன் 17. அதற்கு பிறகு தான் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் புதிதான சிக்கல்கள் தொடங்குச்சு. ஆகஸ்ட்டில் நமக்கு 25% அபராதம் விதித்ததும் அதுக்கு பிறகு நடந்தது தான். அதில் அவருக்கு ஒரு சின்ன மனத்தாங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கடந்து இப்போ வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டோம். அதனால் இந்த 3.5 கோடி பேர் அப்படின்றது ஒருவேளை பாகிஸ்தானிகள் சொல்லியிருக்கலாம். அவர்கள் அதை மறுக்கலை, அவங்க மறுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவர்கள் அவரை நோபல் பரிசுக்கே பரிந்துரை செய்தவர்கள். அதனால் அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் 2 அணுசக்திக்கு இடையில் ஒரு போர் வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை தான் அவர் பிரதிபலிச்சுட்டே இருக்கார், எல்லா இடத்துலையும் சொல்கிறார். அந்த முழு பேச்சுமே அவர் தன்னை பற்றிய தம்பட்டம் அடித்துக்கொள்ளும் பேச்சாக இருந்தது.